ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்ட் தான் விளையாடுறோம். மைன்கிராஃப்டில் வந்து ட்ராகன் பீட் பண்ண போகிறோம். யார் யாருக்கெல்லாம் பூமர் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ சாப்பிட்டு பூமர் தான். டார்ச் எடுத்துக்கிட்டோம். அவங்க இப்போ உட்டை மைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோன் எடுக்கணும். ஸ்டோன் யூஸ் பண்ணி அயன் எடுக்கணும். அயன் யூஸ் பண்ணி டைமண்ட் எடுக்கணும். இப்படின்னா கோல்டு எடுக்கணும். கோல்டும் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா நெதருக்கு போனோன்னா கோல்டு சாப்பிடும். நம்ம வந்து எண்டர் ட்ராகன் பீட் பண்ணிட்டு எண்டர் சிட்டிக்கு போகிறோம். நம்ம எண்டர் ட்ராகன் பீட் பண்ணிட்டு நிறைய இந்த மாதிரி பார்ட் வரும். இது பற்றி பார்ட் 1. நம்ம பார்ட் 2 போனோம்னா 10 லைக்ஸ் அந்த பேர் பார்ட் 2 பண்ணலாம். நான் வந்து தார் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த சேனல் பேர் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம விட்டு தான் மைண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இது நிறைய பேர் பழக்கிறதுனால நான் விளையாடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டோன் மைண்ட் பண்ணோம். நம்ம ஃபுட்டு போதும், தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. ஃபுட்டு தேவைப்படும். ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுட்டு இல்லைன்னா நம்ம செத்துடுவோம். அதனால தான் அதை அடித்து நான் எடுத்தேன். இல்லை நம்ம மன்னிச்சுக்கோங்க. அங்கே ஆடு இருக்குது. ஆடு கொஞ்சம் முக்கியம் பெட்டுக்கு. ஓ, ஆடு இல்லை, மரமா? ஓ சரி, வெள்ளைக்கிற மரம் இருக்குன்னா எனக்கு ஆடு மாதிரி இந்த மாதிரி ஃபுட்டாக தான் எடுக்கணும், தவிர வேறு எதுக்கும் இல்லை. சும்மாலாம் தெரியும் அப்படின்னா நான் விட்டுருவேன். அப்பப்போ வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு வந்து பிரெட்டு கட்டணும். அது போய் மாடு ஆடெலாம் அடிக்க மாட்டேன். அதனால் இப்போதைக்கு கோவப்பட்டுருக்கீங்க. இன்னைக்கு இப்போதைக்கு அந்த ஃபுட்டை போயிட்டு நம்ம அடியில் போட்டு ராக் மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் அயன் மைண்ட் பண்ணிட்டு இங்கே லேப்பிஸ் இருக்குது. இந்த லேப்பிஸ் நம்மளுக்கு தேவைப்படும் என்ஜாய்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த லேப்பிஸ் நம்ம எடுத்து செய்கிறது நல்லது. என்னால் வந்து மல்டிப்ளேயர் விளையாட முடியல. நான் போட்டால் அது வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. மல்டிப்ளேயர் வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு 50 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இப்போ உட்டெல்லாம் பிளாங்காக மாற்றிக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு பிறகு நம்ம வந்து ஸ்டிக்கு செய்யணும். ஸ்டிக் வந்து கொஞ்சம் போதும். ஸ்டிக்கு செஞ்சுட்ட பிறகு நம்ம வந்து இந்த கிராஃப்டிங் டேபிள் வச்சு எடுத்து எல்லா ஸ்டோனையும் ஃபுல்லாக மாற்றணும். வாடு, ஆக்ஸு, பிரிகேட்ஸு இது எடுத்துட்டோமா? இது எடுத்துட்ட பிறகு நம்ம இப்போ லேப்பிஸ் எடுக்கலாம். ஸ்டோன் பிளிகேட்ஸ் வச்சு லேப்பிஸ் எடுக்கலாம். அப்படின்னா அயன் பிளிகேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அயன் பிளிகேட்ஸை வச்சு லேப்பிஸ் எடுக்கலாம். ஸ்டோன் பிளிகேட்ஸில் எடுத்தால் உடையாதான் கேட்டிங்கன்னா உடையாது. ஏன்னா லேப்பிஸ் வந்து நார்மலாக கிடைக்கிறது தான். அதனால் ஸ்டோன் பிளிகேட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம உடைக்கலாம். இங்கே இதுவே கோல்டு மைண்ட் பண்ணால் அயன் பிளிகேட்ஸ் தேவைப்படும். டைமண்ட் மைண்ட் பண்ணணும்னா அயன் பிளிகேட்ஸ் தேவைப்படும். கோல்டு பிளிகேட்ஸ் வச்சு கோல்டு மைண்ட் பண்ண முடியாது. யாரும் இந்த கேள்வி கேட்காதீங்க.
வச்சு அயன் மைண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அயனை மைண்ட் பண்ணி பார்க்குறேன் நான். அயனை மைண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அயன் மைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு வில்லேஜ் அப்படின்னு கேவை தேடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி போகிறேன். பை.